அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு தம்பி கமலேசன், பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி ஏரியூர் ஒன்றியம். நம்ம பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி பெரும்பான்மையாக இருந்தும் தோற்றதற்கு என்ன காரணம்? அதாவது பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாச்சும் தோற்கடிக்க வேண்டும் என்று கை சின்னத்தை வாங்கி கொண்டு வந்து இங்கு தமிழ்குமாரன் அவர்கள் வென்றார்கள். ஆனால் திமுகவை சேர்ந்தவர்கள் தமிழ்குமாரனுக்கு வேலை செய்யாமல் திமுகவை சார்ந்தவர்களும் அதிமுகவை சார்ந்த பொறுப்பாளர்களும் எந்த வேலையும் பெண்ணாகரம் தொகுதியில கட்சி பணியை செய்யவில்லை. அதனால்தான் நம்ம ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் தோல்வி அடைகின்றோம். பெண்ணாகரத்துல மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிமுகவை சார்ந்த நண்பர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடவில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கூட்டணி தர்மத்திற்காக அண்ணன் அன்புமணி அவர்களின் கட்டளைக்காக கட்டுப்பட்டு அனைவரும் இரவு பகல் பாராமல் அயராது உழைத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 36 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றியடைய ரொம்ப வலுவாக இருந்தது. ஆனால் இந்த அதிமுகவை சார்ந்த நண்பர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணவில்லை. பெண்ணாகரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கேபி அன்பழகன் அணி, டிஆர் அன்பழகன் அணி என்று 2 அணிகள் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா டிஆர் அன்பழகன் அவர்கள் இங்கே அதிமுக தலைமையான கூட்டணியில் பெண்ணாகரம் தொகுதியை கேட்டிருந்தாரு. கொடுக்கலன்றதுனால அவர் அதிருப்தியில் இருப்பார் அப்படின்ட்டு எல்லா பேச்சுவார்த்தையும் பண்ணி ஒரு மீட்டிங் வச்சு இங்கே பெண்ணாகரம் தொகுதிக்காக பாடுபடுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் அரூர் தொகுதிக்கு பொறுப்பாளராக சென்று விட்டார். இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் விலை போயிட்டார்கள் தான் சொல்லணும். ஒரு கூட்டணி தர்மம் இல்லாமல் இங்கே அதிக அதிமுக தொண்டர்கள் உள்ள பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா விசிலுக்கு தான் முகம் தெரியாத நபர் கஜேந்திரன் அவருக்கு அதிமுகவை சார்ந்தவர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் ஒட்டுமொத்தமாக வாக்களிச்சிட்டாங்க. இங்கே வாங்கிய வாக்கு அனைத்தும் பாட்டாளி மக்கள் கட்சியின் உண்மையான தொண்டனின் வாக்கு மட்டுமே அண்ணன் பாடிசெல்வம் அவர்களுக்கு பதிவாகி இருந்தது. இதை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கருத்தில் கொண்டு தற்பொழுது ஒரு சரியான நேரம் நமக்கு கைகூடி வர இருக்கிறது. நாம் 4 தொகுதியை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்தால் நமக்கு தேவையான துணை முதல்வர் பதவியை வாங்கி கொண்டு மேற்கொண்டு வரப்போற காலகட்டங்களில் காலத்துக்கு ஏற்றாற்போல் நமது அரசியல் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். அதாவது அதிக நாடாளுமன்ற தொகுதிக்கான சீட்டுகளை வாங்க வேண்டும். வருகின்ற அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிக சட்டமன்ற தொகுதிக்கான இடங்களை கோரிக்கையாக வைத்து துணை முதல்வர், அமைச்சர் பதவி போன்ற முக்கிய பொறுப்புகளை வாங்கி பாட்டாளி மக்கள் கட்சியை முன்னெடுத்து செல்ல அண்ணன் அன்புமணி அவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எனது தாழ்மையான கருத்தாக சொல்லிக் கொள்கின்றேன். என்றும் உண்மை தொண்டனாக உங்களில் ஒருவனாக அன்புமணி தம்பிகள் படை தருமபுரி மாவட்ட தலைவர் கமலேசன் என்னுடைய ஆதங்கத்தை உங்களிடம் சொல்கின்றேன். அண்ணன் அவர்கள் ஒரு சரியான வார்த்தையை பயன்படுத்தி வருகின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை பெற்று பாட்டாளி மக்கள் கட்சி என்றும் வலுவான கட்சி, ஒரு வலுவான இயக்கம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.